தாவேக இப்போ அவங்கள தற்கொலைன்னு கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் ஓனரே வந்து எங்களை ஏன் தற்கொலைன்னு கூப்பிட்றீங்கன்னு அழுகிறாப்புல, மேடை போட்டு அழுகிறாப்புல. ஆச்சரியக்குறி. சரி, தாவேக்காவுடைய ஆச்சரியக்குறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்கிறதே ஒரு தனி உலகத்தில் வாழ்வாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? விஜய் வந்து 2026 முதல்வர் ஆக போகிறாரு. எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? 52% வாங்கி ஆக போகிறார். அப்போது ஏறக்குறைய 2020க்கு அப்புறம் நம்ம ஐயா விஜய் அவருடைய தலைமையில் தான் தமிழ்நாடு இயங்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆச்சரியக்குறிகள். நம்ம அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் போய்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடணும். நம்ம அதை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு அதை பொலிட்டிக்கல் ஒரு கொஸ்டினாக மாற்றுறதே நான் சொல்கிறது இது ஒரு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு தவறாக நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா இப்படி தான் ஓபிஎஸ் சேர போகிறான்னு நான் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிடிஆர் பழனிராஜன் எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு மஞ்சள் சிவப்பு துண்டை போட்டு அவருக்கு மஞ்சள் கலரில் சந்தனம் சிவப்பு கலரில் குங்குமம்லாம் வச்சு அவர் ஃபோட்டோவை சுற்ற விட்டு அலைஞ்சாங்க. இப்போ செங்கோட்டையில் திரும்பி இருக்க வண்டி. இன்னும் நாளைக்கு எடப்பாடியே சேர்ந்தாலும் சேருவான்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, அரசியல் கட்சி தலைவர்களோட இம்பார்ட்டன்ஸும் தெரியாது.